இன்று காலை நடைபெற்ற திருமண விழாவில் திமுக காங்கிரஸ் உறவு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருந்த நிலையில் முதலமைச்சரின் இந்த பேச்சு யாருக்கு என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் திமுகவும் காங்கிரசும் வெவ்வேறு திசைகளில் பயணித்ததாகவும், ஆனால் இன்று மக்கள் நலனுக்காக ஒன்றிணைந்து செயல்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இன்று காலை முதலமைச்சர் பேசி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் யாருக்கான ஒரு மெசேஜா பார்க்கப்படுது? வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றிலே அவர் பேசியிருக்கின்றார். குறிப்பாக திமுக காங்கிரஸ் கட்சி இடையேயான உறவு குறித்து அவர் விரிவாக பேசியிருக்கிறார். திருமண விழாவிலே முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சுக்கள் என்பது திமுக காங்கிரஸ் உறவை இன்னும் பலப்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்திருப்பதாக பலரும் கருத்து தெரிவிக்கிறார்கள். நாட்டின் ஒற்றுமைக்காக திமுகவும் காங்கிரசும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்றன என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தனிநபருடைய எண்ணங்கள் என்பதை தாண்டி இரண்டு கட்சிகளும் தொடர்ந்து அந்த உறவு வலிமையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து ராகுல் காந்தியுடனான தனது உறவு என்பது ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய உறவாகவும், அரசியலில் யாரையும் தான் பிரதர் என்று அழைப்பதில்லை, சகோதரர் என்ற உணர்வோடு தான் ராகுல் காந்தியோடு விலகி வருவதாகவும் அந்த பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார். கூட்டணியில் அதிக இடங்களை கேட்டு சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய சில தலைவர்கள் பேசி வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து திமுகவில் தங்களுக்கு உரிய முக்கியத்துவம் இல்லை, எங்களுக்கு அமைச்சரவையிலே பங்கு வேண்டும், தொடர்ந்து கூடுதலான சீட்டுகள் வேண்டும் என்றும் பேசி வரக்கூடிய நிலையில் தனிநபர்களுடைய பேச்சு என்பதை தாண்டி இரண்டு இயக்கங்களும் சேர்ந்து பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ற பொருளிலே முதலமைச்சர் பேசியிருக்கின்றார். இந்த பேச்சுக்கு பின்பு ராகுல் காந்தி, விஜய் ஆகியோருடைய அந்த பேச்சு தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சி இடையே கூட்டணி உருவாகும் என்றெல்லாம் அரசியல் கணிப்புகளை பலரும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அந்த கணிப்புகளை சுக்குநூறாக்கக்கூடிய வகையில் காங்கிரஸ் கட்சி திமுகவுடனான உறவை தொடர்ந்து வலுப்படுத்தும், தொடர்ந்து இந்த நட்பு தொடரும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலும் அவரது இந்த பேச்சு அமைந்திருப்பதாக தற்போது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். காங்கிரஸை பொறுத்தவரையிலே கூட்டணி குறித்து தேசிய தலைமைதான் முடிவெடுக்கும் என்றும், காங்கிரஸ் கட்சியிலே விரிசல் இல்லை என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலே ராகுலுடனான ஒரு உறவை பற்றி முதலமைச்சருடைய இந்த பேச்சு அமைந்திருக்கிறதா என்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கின்றது. சமீபத்தில் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை சில கருத்துக்களை தெரிவித்த நிலையில் அதுவும் கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை உருவாக்குமா? ஏனென்றால் திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களையும், துரைமுருகனுடைய துறை பற்றியும் அவர் விமர்சனம் பொதுவெளியிலே வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். எனவே தன்னுடைய அதிருப்தியை தான் இவ்வாறு அவர் வெளிப்படுத்துகிறாரா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டது.